திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு இன்றைக்கே அந்த முடிவு எடுத்துட்டார். இதுக்கு வளர்க்கலாம் இல்லை, நான் பொறுப்புகள்லேருந்து நீக்கிறேங்கிறது மூலமாக அவர் சொல்லக்கூடியது என்பது இந்த கருத்துக்களை ஏற்கவில்லை, நிராகரிக்கிறோம், அவ்வளவுதான். ஒன்று இது ஒரு துணிச்சலான முடிவுன்னு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவை பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு அரசியலமைப்பு கட்சி அப்படின்னு பாக்குறப்ப ஒருவர் இப்படி பேசி ஒரு பொதுச் செயலாளருக்கே கெடு கொடுப்பதை அனுமதிக்கிற பொழுது பல்வேறு ஊர்களில் இதே போன்று ஒவ்வொருத்தரும் ஒரு கோரிக்கையோட ஒரு கூட்டத்தை போட்டு தனியார் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தி ஒவ்வொன்று பேச ஆரம்பித்து விட்டார்கள்னா அது தலைமைக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்கிறது ஒன்று. இன்னொன்று ஒரு பேசிய பேசுபொருள், அது உண்மையிலேயே ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு பேசுபொருள். கடந்த 2ஆம் தேதியே செங்கோட்டையன் அவர்கள் நான் மனம் விட்டு பேச போறேன்னு சொல்லிட்டார். ஒரு காலம் இருந்துச்சு, இந்த காலத்திற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சீனியர், கிட்டத்தட்ட கோபிச்செட்டிப்பாளையத்துல தொடர்ந்து ஒரு 9 முறை போட்டியிட்டு 8 முறை வென்றவர். அவரை உடனடியாக சீனியர்களை சந்திக்க வைத்திருக்கலாம். ஆனா அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவற விட்டிருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அண்மையில்தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. உண்மையிலே செங்கோட்டையன் தரப்புக்கு இதுல ஒரு மன வருத்தம் இருக்கும் போது அவர் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல பேசிருக்கலாம். 82 மாவட்ட செயலாளர்கள் கலந்துக்கிறாங்கன்னா அந்த ஒத்த கருத்துடைய மாவட்ட செயலாளர்கள் உள்ள இருந்தாங்கன்னா ஒரு 5-6 பேர் அந்த குரலை கேட்டிருப்பாங்க. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கலாம். உள்ளரங்கத்துல விவாதிக்க வேண்டியதை புதுவெளியில் வைக்கிற பொழுது அது அந்த கட்சியினுடைய கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில தலைமை மேல ஒரு கேள்விக்குறியை உருவாக்குவோம் அப்படிங்கிறது ஒண்ணு சார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தாங்க. அதுலயே நம்ம பார்த்தோம்னா முன்னாள் எம்பி சத்யபாமா மட்டும்தான் இருந்தாங்க. மற்றபடி எல்லாமே ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர், இந்த லெவலானவங்க தான் இருந்தாங்க. செங்கோட்டையன் ரொம்ப சீனியர், நம்ம எல்லாருக்குமே தெரியுது, 78 வயது ஆனவர். நீண்ட நெடுங்காலம் 1972 இருந்தே அந்த இயக்கத்துல பயணிக்கக்கூடியவர். முதல் தேர்தலே வெற்றி பெற்றவர் சத்தியமங்கலத்துல. தொடர்ச்சியா அவரை பத்தி நம்ம சொன்னாலும் கூட அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துறப்ப அவர் பின்னாடி அதுல ஒரு 5 மாவட்ட செயலாளர்களோ அல்லது ஒரு 2-3 எம்எல்ஏக்களோ ஒரு கூட இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பண்ணாரி எம்எல்ஏ அவர்கள் கூட வரலன்னு நினைக்கிறேன் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பு. அப்ப அப்படியெல்லாம் ஒரு கூட்டமாக இருந்திருந்தாதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டத்தில் இருந்தாரு, இந்த பத்திரிகா சந்திப்புக்கு வரலன்னு பேட்டியில இல்ல. ஆமா, பேட்டியில வரல, பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்துகிறப்ப. இப்ப நீங்க சொல்றது நான் மாற்றுக்கிறதுல சொன்னது, ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு ரீஜனல் பவரா கூடவா செங்கோட்டையன் இல்லைன்றீங்க, செங்கோட்டையன் இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல, நிச்சயமா அவர் அந்த ஈரோடு மாவட்டத்துல ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியினுடைய ஆளுமைதான். ஈரோடோட சுருக்கிறீங்களா இல்ல மேற்கு மண்டலம்னு பாக்கணுமா? அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஈரோடு மேற்கு மண்டலம் அப்படின்னு பாக்குறப்ப அந்த இடத்துல தானே எடப்பாடி பழனிசாமிக்குமான ஓட் பேங்க் இருக்கிறதா நம்ம பாக்குறோம். அப்ப எடப்பாடி பழனிசாமியா செங்கோட்டையனா அப்படிங்கறதுல 2 பேர்ல யார் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வரும்போது இவர் முதல்வராக இருந்தவர் என்கிற முறையில இவருடைய கை ஓங்கும், அந்த பகுதி மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருக்கலாம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு யூகம் இருக்கலாம்.